இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான நாளிலே திருப்பாடல்கள் 69வது அதிகாரம் 32வது இறைவார்த்தை. விவிலியம் வைத்திருக்கிற எல்லாரும் திருப்பாடல் 69வது அதிகாரம் 32வது இறைவார்த்தை, சாம்ஸ் 69 verse 32 நம்ம எடுத்துக்கொள்வோம். நிறைய நேரங்கள் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனசு சில நேரங்களில் சோர்ந்து போயிடும். மிக குறிப்பாக நம்முடைய வாழ்வில் நம்ம அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், ஒருவேளை அது குடும்பங்களில் இருக்கலாம், அல்லது பணித்தலங்களில் இருக்கலாம், அல்லது நம்ம பணி செய்யக்கூடிய இடங்களில் அப்படி நம்ம யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க நமக்கு எதிராக இருக்கிறாங்க, நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு சோர்ந்து போயிடும். உதாரணத்திற்கு இங்கே பள்ளிப்பீடத்தில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஆண்டவருக்கு பணி செய்வதற்காக. ஒருவேளை அந்த வளர இளம் பருவத்தினர், இளைஞர்கள், இளம் பெண்களுடைய மனசுக்குள்ளார ஃபாதர் அவர் நமக்கு எதிராக பேசுகிறாரு, நமக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது, ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாங்க ஒருவேளை குருக்களை, பணி செய்யக்கூடிய இடங்களை. இந்த குடும்பத்தில் அதுபோல் அன்புக்குரியவர்களே, நம்ம அதிகமாக யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் ஒரு வேளை நம்ம நேசிக்கல அல்லது நம்மிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனசு வெறுத்துருது. நம்முடைய பணித்தலங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போவதற்கான காரணம் என்னென்னா, நம்ம கடினப்பட்டு உழைப்போம், ஊதியம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் சில உற்சாகப்படுத்தக்கூடிய, ஊக்கமூட்டக்கூடிய சொற்களை தாண்டி காயப்படுத்தக்கூடிய சொற்கள். ஆகவே தான் நான் நம்முடைய பணித்தலங்களில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும், ஒரு வேலை வேதியராக இருந்தாலும் சரி, கொயர் மாஸ்டராக இருந்தாலும் சரி, அல்லது பங்குப்பேரவை உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் முக்கியமான பொறுப்புகளாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டலாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், காயப்படுத்திட வேண்டாம். காயப்படுத்துறீங்கன்னா திரும்ப வரமாட்டான். இன்னைக்கு அநேக இளைஞர்கள், இளம் பெண்கள் கடவுளுக்கு ஆர்வமாக இன்னைக்கு 21வது இளைஞர் ஞாயிறு சிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக திருவையானது நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நிறைய இளைஞர்கள் ஆலயத்திற்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு காரணம், ஏதோ ஒரு வகையில் அருட்பணியாளர்களோ அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களோ அவங்கள காயப்படுத்திடுறோம், அல்லது பெற்றோர்களோ காயப்படுத்திடுறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு நீங்களும் நானும் ஒரு வேலை தடையாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, எனக்குரிய சின்ன சிறு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை தடையாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடலில் எந்திரக்கல்ல கட்டி ஆழ்கடலில் அமிழ்த்துவேன்னு சொல்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் நம்ம அதிகமாக நேசித்து சில காரியங்களை செய்கின்ற பொழுது, ஒரு வேளை நம்ம வார்த்தைகளால் அல்லது செயல்களால் காயப்படுத்துகின்ற பொழுது மனசு சோர்ந்து போயிடுது. இப்போ இன்னைக்கு மிக அழகான ஒரு வார்த்தை நமக்கு இது நான் ஏற்கனவே சொன்னது போல, கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்குள்ள இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள இருக்கலாம், பணித்தலங்களுக்குள்ள. இந்த பின்னணியில் நீங்கள் இந்த இறை வார்த்தையை கொஞ்சம் செய்யும்பொழுது கேளுங்க. திருப்பாடல்கள் 69வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை, சாம்ஸ் 69 verse 32 வாசிப்போம். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. மீண்டும் ஒரு முறையா அந்த இறை வார்த்தை சத்தமா வாசிக்கலாம். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. பாருங்க பிரியமானவர்களே, யாரெல்லாம் நீங்க கடவுளை நாடி தேடுறீங்களோ உங்களுடைய உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்க கேட்போம். இங்கிலீஷ் version Psalms 69 verse 32 வாசிங்க. Let the lowly witness this and be glad. You who seek God, may your hearts be revived. ஓகே, அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த செய்தியை ஒரு வேளை யூடியூப் வழியாக கேட்டுட்ருக்கலாம். நீங்கள் உங்களுடைய மனசு சோர்ந்து போன நிலையில் இருக்கலாம். ஒரு வேளை என் கணவன்கிட்டருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, என் மனைவிட்டிருந்து எதிர்பார்க்கல, என் அப்பாட்டிருந்து, என் அம்மாட்டிருந்து, நான் அதிகமாக நேசிக்கிற உறவுகள்கிட்டருந்து இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலன்னு நீங்கள் மனசு சோர்ந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இறைவாக்கினர் எரேமியாவுக்கு அங்கே வருகிறது. அவர் அந்த மனசு சோர்ந்து போகக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அப்படி சோர்ந்து போனாலும் கூட அன்புக்குரியவர்களே, அந்த சோர்வுக்கான காரணம் யாருன்னா, இவருக்கு எதிராக அக்விசேஷன், இவருக்கு எதிரான அந்த செய்திகள்லாம் அவங்க பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு அழகாக நம்ம வாசித்தோம். எரேமியா புத்தகம் 26வது அதிகாரம்
11வது இறை வார்த்தை. ஜெரேமியா, புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 26 verse 11. இந்த இறை வார்த்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. எரேமியா 26வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை வாசிப்போம். குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்பது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். ஓகே, read in English. Jeremiah chapter 26 verse 11. Then the priests and the prophets said to the leaders of the people, "This man must die, for he has spoken against the city, as you have heard with your own ears." இவர்களே, இப்போ இங்கே இந்த இறை வார்த்தையில் நாம் கேட்டோம், குருக்களும் இறைவாக்கினர்களும். பாருங்க, இறைவாக்கினர் எரேமியா இப்போ ஒரு வேளை வார்த்தை தெரியாத நபர்கள் அல்லது யாவே இறைவனை குறித்து தெரியாத நபர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கடவுளை பற்றி தெரியாதவங்க சில நேரங்களில் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அது உங்களை ஹர்ட் பண்ணாது. கடவுளுக்குள்ளறையே வளர்ந்துருக்குறோம், கோயிலை சுற்றி தான் வந்திருக்கிறோம், இந்த ஆலயத்தில் தான் நம்ம ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். நாமே சில நேரங்களில் கடவுளுக்குரிய மனிதர்களை காயப்படுத்துகின்ற பொழுது அங்கே தான் மனசு வந்து போகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இறைவாக்கினர் எரேமியாவுடைய அந்த கஷ்டம், நீங்கள் இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்தை தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா அந்த இறைவாக்கினர் எத்தனை அவர் துன்பத்திற்கு ஆளாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராஃபஸி பார்த்தீங்கன்னா மக்கள் மாற வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய தண்டனை குறித்த நிறைய காரியங்கள் அங்கே சொல்லியிருக்கிறார். அப்போ அன்புக்குரியவர்களே, குருக்களும் இறைவாக்கினர்களும் ஒரு இறைவாக்கினருக்கு எதிராக நிறைய நேரங்களில் நீங்கள் சாதாரண மொழிநடையில் சொல்லுவாங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இன்னொரு ஆவிக்குரிய மனுஷனை ஏற்றுக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, இப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குறைகள் குற்றங்கள் அல்லது தகாத வார்த்தைகள் அடுத்தவளை பற்றிய புறங்கூறக்கூடிய காரியங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னா வெளியிலேருந்து வர்றது கிடையாது, உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு காரியங்கள் தான். நான் சொல்கிறது ஒரு வேளை இறை அழைத்தல் மட்டுமா, இல்லற அழைத்தல் வாழ்க்கையிலும் அப்படி தான். யார் யாரெல்லாம் கடவுளோடு இருக்கிறாங்களோ அதனால தான் நம்மளை நிறைய நேரங்களில் சொல்கிறாங்க, கோயிலுக்குள்ளே போய் பக்தியாக கையை கூப்பி இருக்கிறாங்க, பைபிள் எடுத்துகிட்டு வர்றாங்க, ஜெபமாலை சொல்கிறாங்க, மரியாதை சேனலில் இருக்கிறாங்க, பாட்டு கிளாஸில் இருக்கிறாங்க, கோயிலில் சுற்றி சுற்றி வர்றாங்க, ஆனால் இவர்கள் இப்படி பேசுகிறாங்க. பிரியமானவர்களே, இப்போ இறைவாக்கினர் எரேமியாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னென்னா, குருக்களும் இறைவாக்கினர்களும் மக்களையும் தலைவர்களையும் நோக்கி சொல்கிறாங்க, இவன் இவனுக்கு மரண தண்டனை விதிக்கணும், இவன் செத்துடணும், இவனை கொண்டுடணும். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த பின்னணியில் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து பாருங்க. திருப்பாடல் 69 இறைவார்த்தை 32, அதில் அந்த 2வது வாக்கியம், யார் யாரெல்லாம் கடவுளை தேடி நாடுகின்றீர்களோ உங்களுடைய உள்ளம் ஊக்கமடைவதாக. நீ கடவுளை நாடி தேடுகிறாய் என்று சொன்னால் ஒருவேளை நீ அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்கள், எப்போ இறைவார்த்தையே தெரியாத நபர்கள், கடவுளே யாருன்னு தெரியாத மக்கள் ஒருவேளை இப்படி பேசியிருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் குருகுலம், நீங்கள் இறைவாக்கினர் குலம், நீங்கள் ஒரு இறைவாக்கினர் கடவுளுடைய செய்தியை சொல்லுகின்ற பொழுது அவன் சாகணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அங்கே தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் சோர்ந்து இருக்கின்ற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ கடவுளை தேடி நாடுகிறாயா, உன் உள்ள மூக்கம் அடையட்டும். இறைவாக்கினர் எரேமியா சொல்றாரு, எல்லா மக்களையும் தலைவர்களை நோக்கி சொல்றாரு, நான் கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்கள் வழிகளை உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் சீர்படுத்துங்க, உங்கள் வழிகளை செயல்பாடுகளை எல்லாம் சீர்படுத்து. நான் சொல்லலை, ஒருவேளை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் கடவுள் மனம் மாறி உங்களுக்கு தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்கள் கையில் தான் இருக்கேன், நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியே அந்த இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது குருக்களும் இறைவாக்கினர்களும் அங்கே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மக்களும் அந்த தலைவர்களும் சொல்கிறாங்க இவருக்கு மரண தண்டனை வேண்டாம். அங்க ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லியிருப்பது போல கடவுளுக்கு ஒரு மனிதன் அங்கே இருக்கிறார், இவர் கொலை குற்றத்திற்கு மரண தண்டனைக்கு சாகடிப்பதற்கு இந்த தலைவர்கள் போடக்கூடிய எல்லா திட்டங்களிலிருந்தும் அந்த தனிப்பட்ட மனிதர் வழியா 24வது வசனத்தில் அவருடைய பேர் இருக்கு, அவர் வழியா இறைவாக்கினர் எரேமியாவை காப்பாற்றுறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்வினுடைய சூழ்நிலையில் ஒருவேளை அவ்வளோதானா, நம்ம மனசு சோர்ந்து போயிட்டு இவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையா, நம்ம கடவுளுக்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறோம்,
இல்லற அழைத்தல் வாழ்க்கையாக இருந்தாலும், துறவற அழைத்தல் வாழ்க்கையாக இருந்தாலும், கடவுளுக்கு பயந்து தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, எனக்கு எதிராக இப்படி நான் நேசிக்கிற நபர்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குரிய நபரை அங்கே ஆண்டவர் வச்சிருப்பார், பெயர் சொல்லி. அதுதான் எரேமியா இறைவாக்கினருடைய புத்தகத்தில் 26வது அதிகாரம் அந்த 24வது வார்த்தையில் கடைசியில் ஒரு இறை வார்த்தை வாசிச்சான். கடவுள் உங்களுக்கு நாட்கள் அனுப்புவார். கண்களை மூடி கரங்களை குவித்து நீங்கள் கடவுளை நாடி தேடுகிறீர்களா? உங்களுடைய உள்ளம் ஊக்கமடையட்டும், மனசு சோர்ந்துடாதீங்க. ஏனென்றால் நீங்கள் கடவுளுடைய பெயராலே கடவுளுடைய காரியங்களை குறித்து பேசுகிறீங்க, கடவுளுடைய காரியங்களை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள். இறை அழைத்தல் வாழ்க்கையில், இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் உங்களுடைய மனசு சோர்ந்துடக்கூடாது, உங்கள் உள்ளம் ஊக்கமடையட்டும். இறைவாக்கினர் எரேமியாவை போல நான் உங்கள் கைகளில் தான் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு நல்லது செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆண்டவருடைய பெயரால் நான் சொல்வேன், நான் செய்வேன். இந்த உள்ளம் ஊக்கம் அடையட்டும். ஆண்டவருக்கு சாட்சியாக தொடர்ந்திருப்போம். அன்னை மரியா தொடர்ந்து நமக்காகவும் நம்முடைய உறவுகளுக்காகவும் பரிந்து பேசுவார்.